ஹாய் ஹலோ வெல்கம் டு தமிழ் மூவி ரிவ்யூஸ். இன்றைக்கி நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு மலையாளம் ஆக்ஷன் த்ரில்லர் மூவி பார்க்க போகிறோம். படத்தோட பேர் வந்து எம்புரான். ஸோ இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னா பிருத்திவிராஜ் சுகுமாரன், ரைட்டர் வந்து முரளி கோபி, ப்ரொடியூஸ் பண்ணது வந்து ஆண்டனி பெரும்பவூர், சுபாஷ்கரன் அலிராஜா, அப்புறம் கோகுலம் கோபாலன். அப்புறம் சினிமாட்டோகிராஃபி வந்து யாருன்னா சுஜித் வாசுதேவ். அப்புறம் வந்து எடிட் பண்ணது வந்து அகிலேஷ் மோகன். மியூசிக் பண்ணது வந்து தீபக் தேவ். அப்புறம் வந்து ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ் வந்து ஆஷிர்வாத் சினிமாஸ், லைக் ஆனஸ்ரீ, கோகுலம் மூவிஸ் அவங்க தான். ஸோ இவங்களாம் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட கேஸ்டிங்ஸ்லாம் நம்ம பார்த்துலாம். கேரோலின் கொய்சல், மோகன்லால், பிருத்விராஜ் சுகுமாரன், ஜேரம் ஃப்ளைன், டோவினோ தாமஸ், ஏரிக் அபுனோய், அப்புறம் ஆண்ட்ரியா டிவடர், அப்புறம் மஞ்சு வாரியர், சானியா ஐயப்பன், அபிமன்யு சிங், அப்புறம் வந்து சக்தி கபூர், அப்புறம் வந்து நிகாத் கான், அப்புறம் வந்து மணிக்குட்டன், அப்புறம் ஜிஜி ஜான், அப்புறம் நயலா உஷா, அப்புறம் ஷிவாடா, பைஜு சந்தோஷ், இந்திரஜித் சுகுமாரன், சுராஜ் வெஞ்ஞாரமூடு, சுபாங்கி லக்தர், அப்புறம் வந்து சச்சின் காதேக்கர், அப்புறம் வந்து கிஷோர், அப்புறம் கலாபவன் ஷாஜோன், அப்புறம் ஃபாசில், அப்புறம் சாய்குமார், அனிஷ் மேனோ, நந்து, சிவாஜி குருவாயூர், அப்புறம் அலெக்ஸ் ஒன்னேல், இவங்களாம் வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. படத்தோட கதை என்னென்னா, டோவினோ தாமஸ் வந்து சிட்டிங் சிஎம்மாக இருப்பார், சிஎம் ஆஃப் கேரளாவாக இருப்பார். அவர் வந்து இந்தியன் யூனியன் ஃப்ரண்ட் ஐயூஎஃப் அப்படின்ற அந்த ஒரு பார்ட்டியில் தான் அவர் வந்து இருப்பார். அந்த பார்ட்டியோட ஹெட் அவர் தான். ஸோ அந்த பார்ட்டி வந்து யாரோட பார்ட்டின்னா டோவினோ தாமஸோட அப்பா பார்ட்டி தான். அது பிகே ராமதாஸ் அவரோட பார்ட்டி தான் அது. அவர் அப்பாவோட லெகசியை வந்து இவர் கண்டினியூ பண்ணுவார். இவர் யாருக்கு அதே மாதிரி டோவினோ தாமஸ்க்கு வந்து ஒரு அக்கா ஒருத்தர் இருப்பாங்க, சிஸ்டர் ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க தான் மஞ்சு வாரியர். இவங்க 2 பேர் வந்து பயாலஜிக்கலாக வந்து பிகேஆருக்கு பசங்க. ஸோ பயாலஜிக்கலான பிகேஆருக்கு பசங்க. ஆனால் பிகேஆருக்கு ஒரு தத்துப்புள்ள இருப்பாப்பில், அவர் தான் ஸ்டீஃபன் நெடும்பள்ளி யாருன்னா அவர் தான் மோகன்லால். ஸோ அவர் தான் வந்து ஸ்டீஃபன் நெடும்பள்ளியாக இருப்பார். ஆனால் பயாலஜிக்கலான ஒரு ஆளுக்கு மட்டும்தான் வந்து சிஎம் சீட்டு போக முடியும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா அப்போ தான் பார்ட்டியில் இருக்க ஆளுங்க ஏற்றுப்பாங்க, மக்களும் வந்து டக்குன்னு ஏற்றுக்க முடியும் அப்படின்னு. ஆனாலும் ஸ்டீஃபன் நெடும்பள்ளிக்கு வந்து அங்கே ஆதரவு இருந்தாலும் அவர் ஒதுங்கிடுவார். ஸோ அதுக்கப்புறம் டோவினோ தாமஸ் வந்து சிஎம் ஆகிடுவாங்க. சிஎம் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகுன்னா, ஒரு சிஎம் ஆகிட்டே இருப்பார். சிஎம் ஆகி ஒரு 5 வருஷம் தான் இருக்கும். அதாவது அந்த டைம் பீரியட் ரன்னிங் போயிட்டுருக்கும். அப்போ வந்து இடையில வந்து அவர் வந்து ஒரு அறிக்கை விடுவார். இப்போ வரப்போகிற அந்த 5 வருஷம் முடிகிற கேப் டைமில் இருக்கும். அப்போ சொல்வார், இனி வரப்போகிற இதில் வந்து பார்த்திங்கன்னா எலெக்ஷனில் வந்து ஐயூஎஃப்பும் அப்புறம் வந்து ஏஎஸ்எம் அகண்டா சக்தி மோர்ச்சா அப்படின்ற ஒரு 2 பார்ட்டி, இந்த 2 பார்ட்டியும் ஒன்று சேர்ந்து தான் வந்து நம்ம தேர்தலை வந்து களம் காண போகிறோம். ஆனால் அப்போ வந்து ஐயூஎஃப் அப்படின்ற பார்ட்டிக்கு பதிலாக புதுசாக ஒரு பார்ட்டி நான் உருவாக்க போகிறேன். ஐயூஎஃப் பிகேஆர் அப்படின்ற ஒரு பார்ட்டியை நான் உருவாக்க போகிறேன். அந்த பார்ட்டியும் அகண்ட சக்தி மோர்ச்சாவும் ஒன்று சேரும் அப்படின்னாங்க. இந்த அகண்ட சக்தி மோர்ச்சா எப்படின்னா, எப்படி பிஜேபி அதே மாதிரி சேம் டிட்டோ இந்த படத்தில் அப்படியே காமிச்சிருப்பாங்க. இந்த குஜராத் கலவரத்தெலாம் காட்டுவாங்க. குஜராத் கலவரத்தில் ஒரு கர்ப்பிணி பெண்ணை வந்து கற்பழித்து கொள்கிறாங்க. அது அப்போ வந்து ஒரு சின்ன பையனும் ஒரு குழந்தையும் கை குழந்தையோட ஒரு சின்ன பையன் வந்து ஏதோ மறைவாக நின்று அதை பார்த்துக்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் அவங்க அங்கே வந்து தப்பிச்சு போகிற மாதிரி ஒரு சீன் காட்டுவாங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா அதுதான் சீன் தான் காட்டுவாங்க. அதை தலைமை தாங்கி செய்கிறது யாருன்னா பாபா பஜ்ரங்கி. இந்த படத்தில் இந்த தீரன் அப்படின்ற ஒரு படத்தில் வருவார் இல்லையா, ஒரு வில்லனு ஹெட்டு, அவர் தான் இந்த படத்தில் வில்லனாக வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ பாபா பஜ்ரங்கி தான் அவரோட பேர் தான் பாபா பஜ்ரங்கி இந்த படத்தில். ஸோ அவர் வந்து தலைமை தாங்கி தான் இந்த மொத்த கலவரத்தையும் வந்து நடத்துவார். அவர் ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகுன்னா, அவர் வந்து அகண்ட சக்தி மோர்ச்சா அப்படின்ற ஒரு பார்ட்டியில் முக்கியமான ஒரு புள்ளி பொறுப்பில் இருப்பார். சரிங்களா? ஸோ அதாவது பாஸ்ட் டைம்ஸில் வந்து அந்த கலவரத்தை ஏற்படுத்திட்டு 2002 கலவரத்தை ஏற்படுத்திட்டு இப்போ 2024 வந்து பார்க்கும்போது ஒரு பெரிய ஒரு கட்சியாளர் இருப்பார். அதே மாதிரி அந்த கர்ப்பிணி கற்பழித்தவனு வந்து கூட நிற்பான். ஸோ இவங்க வந்து இந்த பார்ட்டியில் பெரிய ஆளாக இருப்பாங்க டெல்லியில். ஸோ அப்படிப்பட்ட ஒரு கட்சி இது. அந்த கட்சியோட தான் இந்த ஐயூஎஃப் இப்போ வந்து இந்த 2024 வந்து டோவினோ தாமஸ் வந்து ஒன்று சேர்றாங்க. அப்போ வந்து அங்கே இருக்க கேரளா மக்களுக்கும் நெடும்பள்ளி அந்த ஏரியாவில் இருக்க மக்களுக்கும் யாருக்குமே வந்து இது வந்து சுத்தமாக பிடிக்கும். அந்த பார்ட்டி ஆளுங்களுக்கும் பிடிக்கல. முக்கியமாக மஞ்சு வாரியர் வந்து ரொம்ப அப்செட்டாக இருந்தாங்க, யாருக்குமே பிடிக்கல. ஸோ இப்படிப்பட்ட ஒரு கலவரத்தை தூண்டிவிட்டு அதிலிருந்து உருவான ஒரு கட்சி, ஒரு மதவாத கட்சி வந்து இப்போ கேரளாவை வந்து சூறையாட வந்திருக்கு. அது எப்படி மோகன்லால் வந்து தடுத்தாரா இல்லையா, என்ன பண்ணார், டோவினோ தாமஸ்க்கு அப்புறம் என்ன ஆச்சு, அப்புறம் அந்த சிஎம் பதவிக்கு என்ன ஆச்சு, இவங்க 2 பேர் கூட்டணி ஜெயிச்சுதா இல்லையா, மோகன்லால் அது தடுத்தாரா இல்லையா அப்படின்றது தான் மீதி கதை. சரிங்களா? ஸோ இப்போ இந்த படத்தை நம்ம பார்க்கும்போது ஸ்டார்டிங் சைடில் வந்து அந்த 2002 இருக்க அந்த குஜராத் கலவரத்தை காட்டிட்டு அந்த ஒரு கர்ப்பிணி பெண் கற்பழிக்கப்படுற மாதிரி காட்டுறாங்க. காட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து அதிலிருந்து அந்த கூட்டத்துலேருந்து ஒரு முஸ்லீம் பையனும்
ஒரு 8-10 வயசு 10-12 வயசு மதிப்புத்தக்க ஒரு பையனும் அப்புறம் ஒரு கை குழந்தையோட ஓடி போகிற மாதிரி காட்டுறாங்க. அப்போ வந்து அந்த கை குழந்தை வந்து செத்துரும், இந்த பையன் மட்டும்தான் பாக்கி இருப்பான். ஸோ இது வந்து ஏன் சொல்கிறேன்னா அப்புறம் இதான் வர கதை வர. ஸோ அப்படி வரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்ன சொல்ல வருவாங்கன்னா, அதுக்கப்புறம் வந்து ப்ரெசென்ட் நடக்கிற விஷயத்த காட்டுவாங்க. ப்ரெசென்ட் நடக்கிற விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இல்லாஜிக்கலான மிஸ்டேக் இருக்குது. ஸோ இந்த முன்னாடி வந்து லூசிஃபர் அப்படின்ற இந்த படம் வந்து நாம் பார்த்தோன்னா, இவர் சாதாரண ஒரு எம்எல்ஏ தான். இவர் பின்னாடி எவ்வளோ பெரிய கூட்டம் இருக்குது, ஓகே நான் இல்லைன்னு சொல்ல. ஒட்டுமொத்த கேரளாவே இருந்தாலும் கூட ஒரு 5 வருஷம் எம்எல்ஏவாக இருந்து அப்புறம் திரும்பி போய் ஒரு 5 வருஷம் கேப் மட்டும்தான். அதுக்குள்ளே ஒரு இன்டர்நேஷ்னல் லெவல் டானாக எப்படி ஒருத்தரால் மாற முடியும்? அது வந்து வாய்ப்பே இல்லை. அது வந்து சுத்தமாக வந்து நம்மளால் நம்ப முடியல. ஸோ இது வந்து இது என்ன இது வந்து பொய் சொல்கிறாங்களா? இது வந்து என்ன இது ஒரு இல்லாஜிக்கலாக இருக்குது. வெறும் 5 வருஷ கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா MI6, CIA, இன்டர்போல் இவங்கெல்லாம் தேடக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய சம்பவம்லாம் வந்து பண்ணியிருக்காப்புல வெறும் 5 வருஷத்தில். அது சாதாரண எம்எல்ஏவாக இருந்து. ஸோ இது வந்து அந்த ரொம்ப லாஜிக் மிஸ்டேக்காக இருக்குது இதுவே. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவரை வந்து யாருமே பார்க்கல இது வரைக்கும். இந்த மாதிரி ஒரு டான் இருக்கிறதே வந்து யாரும் பார்க்கல. இவருக்கு வந்து வேறு ஒரு பேர் இருக்குது. அந்த பேர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வேறு ஏதோ பேர், அந்த பேர் எனக்கு சரியாக தெரியல. அப்ரஹாம் அதாவது குரேஷி அப்ரம் நெக்ஸஸ் அப்படின்னு தான் ஒரு குரூப்பு. அந்த குரேஷி அப்ரம் தான் இவரோட பேர். ஆனால் வந்து இவர் கேரளாவில் வந்து இவரோட பேர் வந்து வேறு சரிங்களா. இவர் வந்து ஸ்டீஃபன் நெடும்பள்ளி இவருக்கு. ஆனால் இவர் வந்து டானா மாறினதுக்கப்புறம் இவருக்கு குரேஷி அப்ரம் அப்படின்ற குரேஷி அப்ரம் அப்படின்ற பேர் இவரே வந்து வச்சுப்பார். ஸோ இவர் வந்து ஒரு டீமை வந்து ஸ்னைப்பர் டீமை வந்து ஹோல்டு பண்ணி ஒரு ப்ரைவேட்டான ஒரு டீமை ஹோல்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு டானா வளம் வர்ற மாதிரி காமிச்சிட்ருக்காங்க. இது சுத்தமாக நம்ப முடியல. அப்புறம் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகுதுன்னா, எப்படி சொல்கிறது, எல்லா இடத்துலையுமே வந்து அந்த எம்புரான் அந்த எள்ளுன்ற சிம்பிளை வந்து அங்கங்கே காட்டுறாங்க. சரி ஓகே, அது கூட நல்லா இருந்தது ஓரளவுக்கு. அதுக்கப்புறம் அவர் வந்து அந்த அவ்வளோ பெரிய டானாக இருக்கிற வந்து முகத்தை வெளிப்படையாக காமிச்சிட்டு ஆமாம் ஒரு ஃபைட் சீக்வன்ஸில் வந்து முகத்தை யாருக்குமே இந்த முகம் தெரியாது. அவர் வேண்டுமே சேட்டலைட் பிக்சர்ஸ் தெரிகிற மாதிரி ஒரு முகத்தை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் கேரளாவில் வந்து சம்பவம் பண்ணுற மாதிரி காட்டுவாப்பில். அதை நம்பவே முடியல. அதே மாதிரி வந்து ஒரு சிஎம்ஐ கடத்துகிற மாதிரி இதெல்லாம் வந்து நடக்குது. ஓகே சரி, அதெல்லாம் கூட ஓகே ரைட்டு விடுங்க. அதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இவர் வந்து கடைசியாக வந்து காப்பாற்றுற மாதிரி போகும். ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மலையாள படம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் நமக்கு வரல. ஒரு என்ன சொல்கிறேன்னா ஒரு போஜ்பூரி படம், அக்ஷய்குமார் படம் மாதிரி தான் இருந்தது. இப்போ இந்த கடைசியாக வந்து ஒரு சீன் காட்டுவாங்க. எப்படின்னா அந்த பாபா பஜ்ரங்கி வந்து கொல்ற மாதிரி. அந்த சொன்ன இல்லையா, அந்த 2002 அந்த குஜராத் கலவரத்தில் வந்து ஒருத்தன் ஓடி போனான்னு, அவர் தான் பிருத்திவிராஜ், சையது மசூத் அப்படின்ற பேர் உள்ள பிருத்திவிராஜ். அந்த பிருத்திவிராஜ் யாருன்னா மோகன்லாலோட அந்த ப்ரைவேட் குரூப் இருக்கு இல்லையா, ஆர்மி, அந்த ப்ரைவேட் டானுக்கெலாம் பின்னாடி நின்று துப்பாக்கி தூக்கிட்டு இருப்பாங்க இல்லையா, அதில் மெயின் ஆள் வந்து இவர் தான். ஸோ அப்போ வந்து மோகன்லால் சொல்லுவார், உன்னோட வெஞ்சன்ஸை உன்னோட பழியை நீ தீர்த்துக்கோ அப்படின்னு சொல்லி பண்ணுவாப்பில். அந்த கட்ட சீன்ஸ்லாம் வரும் பாருங்களேன். அந்த மோகன்லாலும் அவ்வளோ பெரிய டானாக காமிச்ச மோகன்லால் வந்து திடீர்னு வேட்டி கட்டி நிற்பார். சரி ஓகே, அது கூட ஓகே. கடைசி கட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மோகன்லாலும் பிருத்திவி, அதாவது இன்டர்போல்லாம் தேடுற அளவுக்கு இந்த உலகத்திலே வந்து ஒரு சைனா குரூப்பு, அப்புறம் வந்து இந்த குரேஷி அப்ரம் நெக்ஸஸ் இந்த குரூப்பு தான் மெயினான குரூப்பு. அப்புறம் ஒரு ஆஃப்ரிக்கன் குரூப் ஒன்று இருக்குது. இந்த 3 பேர் தான் உலகத்தையே தலைகீழாக புரட்டி போடுறாங்க. அதாவது இவங்க தான் மெயினான ஒரு இன்டர்நேஷ்னல் லெவல் ப்ரைவேட்டான ஆர்மி வச்சுருக்கிற ஒரு டான் குரூப்பு அப்படின்ற மாதிரி, ஒரு மாஃபியா குரூப்பு அப்படின்ற மாதிரி காமிச்சிட்டு இவங்க சாதாரணமாக வந்து சண்டை போடுற மாதிரி காமிச்சிட்ருக்காங்க. ஸோ அது வந்து ஏற்றுக்க முடியல. அந்த கடைசி அந்த பிருத்திவிராஜும் அதே மாதிரி மோகன்லாலும் கடைசி சீன்ஸில் வந்து ஃபைட் பண்ணுற அந்த சீக்வன்ஸ் ஃபுல்லாகவே அக்ஷய்குமார் படம் மாதிரி வந்து அந்த மலையாள சினிமா, தென்னிந்திய சினிமா அப்படின்ற அந்த டோனே நமக்கு தோண மாட்டேங்குது என்னமோ. அது எப்போ வரைக்கும்னா அவர் வந்து எப்படி சொல்கிறது, அந்த ஓரளவு அந்த ஃபைட்டு சீக்வன்ஸ் முன்னாடி வரைக்கும் ஓரளவுக்கு பரவாயில்ல. அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஒரு மாதிரி ஆகிடுச்சு, டிப்பிக்கல் தெலுங்கு மூவி மாதிரி ஆகிடுச்சுன்னு. ஒரு கட்டத்துக்கு முன்னாடி போஜ்பூரி படமா இல்லை அக்ஷய்குமாரோட படமா அப்படின்ற மாதிரி தான் நமக்கு அந்த ஒவ்வொரு ஃப்ரேம் பை ஃப்ரேமும் அவங்க 2 பேரும் வந்து சண்டை போடுறது வந்து அப்படி தான் இருந்தது கடைசியாக. அதாவது பாபா பஜ்ரங் வந்து குஜராத்தில் கலவரம் பண்ணி எந்த இடத்துல வச்சு கலவரம் பண்ணானோ அதே இடத்துல வச்சு கொள்ளுவானுங்க. ஸோ அதுதான். ஸோ அது வந்து அந்த சீன் ஃபுல்லாகவே அக்ஷய்குமார் படம் மாதிரியே தான் வந்து ஒரு இன்ச் அளவு கூட நமக்கு வந்து தோணலை அப்படின்னு. அதே மாதிரி வந்து லூசிஃபர் படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து சாதாரண ஒரு எம்எல்ஏவாக இருந்து சாதாரண ஒரு ஆளாக எப்படி வந்து அவர் பிரெயினை யூஸ் பண்ணி இந்த இடத்த பிடிப்பார்,
தம்பிக்கு விட்டு கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி வந்து காட்டுவாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா விவேக் ஓபராய் வந்து வில்லனாக இருப்பார். அவரை எப்படி டேக்கிள் பண்ணி அவர் எப்படி ஓவர்டேக் பண்ணி டோவினோ தாமஸை உட்கார வச்சுருப்பாரு அப்படி சிஎம் சீட்டில் அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி பண்ணியிருக்கலாம். பட் தேவையில்லாமல் இன்டர்நேஷ்னல் லெவல் டானு அது இதுன்னு சொல்லி கேரக்டர் நாசமான அந்த ஒரு கேரக்டர் ரைட்டிங்னு இருக்குல்லையா, அந்த கேரக்டரை மொத்தமாக நாசமானது தான் என்னை பொறுத்த வரைக்கும் மிச்சம். ஸோ அவரை ஒன்று அது இன்டர்நேஷ்னல் லெவலாக டானாக காமிச்சிங்கன்னா ஒரு சாட்டிஸ்ஃபை ரீதியாக அப்படி சொல்கிறது, ஒரு மனசாட்சியை ஒரு 15 வருஷம் கழித்து அவர் டானாக மாறிட்டார்னா கூட ஓரளவுக்கு நம்பலாம். வெறும் 5 வருஷம் கேப்பில் வந்து ஒருத்தர் வந்து இன்டர்நேஷ்னல் லெவல் வந்து டானாக மாறுறது வந்து சாத்தியமே இல்லாத விஷயம். அதுக்கெல்லாம் இல்லை பெரிய போடுறதே எல்லாத்தையும் போட்டு தள்ளுறதெல்லாம் பெரிய ஆளாக இருக்கணும். அப்படி பண்ணால் தான் நீ 5 வருஷம் அது கூட நடக்காது, ரியாலிட்டியில் சுத்தமாக நடக்காது. ஸோ அது வந்து நார்மலாகவே காமிச்சிருக்கலாம். எப்படின்னா மோகன்லால் வந்து இந்த அரசியல் வாழ்க்கையை விட்டு வெளியே எங்கேயோ போய் சாதாரண ஒரு வாழ்க்கையை வாழ்கிற மாதிரியும், அதாவது குடும்ப வாழ்க்கை இல்லாமல் தனியாக ஒரு காட்டுக்குள்ளே எங்கேயோ வாழ்கிற மாதிரியும், தான் வந்து இப்போ வந்து நெடும்பள்ளி கேரளாக்குள்ளே போனால் தான் பின்னாடி ஒரு 10 லட்சம் பேர் அது நிற்பாங்க அப்படின்ற அந்த ஒரு ஃபேஸ் இருக்குது, அந்த ஒரு தேஜஸ் இருக்குது. ஆனாலும் ஒதுங்கி வாழ்கிறாரு. அப்புறம் இந்த மாதிரி வந்து டோவினோ தாமஸ் தப்பான ஒரு முடிவு எடுக்கிறதுனால அதை எப்படி தடுத்து நிறுத்திட்டு மஞ்சு வாரியரை வந்து சிஎம் ஆக்குனாரா இல்லையா அப்படின்ற மாதிரி கதை எடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும். இந்த டான்ன்ற கான்செப்டே தேவையில்லை, அது ஒரு அன்வான்ட் கான்செப்ட் தான். அதே மாதிரி வந்து கடைசி லாஸ்ட் சீன் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருந்தது, இந்த இந்தியன் பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 தான் ஞாபகம் வந்தது. இந்தியன் பார்ட் 1 வந்து கமல்ஹாசனை பற்றி காட்டுவாங்க, அந்த இந்தியன் தாத்தா அவரோட பாஸ்ட் லைஃப்லாம் காட்டுவாங்க. ஓகே, அதோட முடிஞ்சுது. செகண்ட் பார்ட்டில் வரும்போது அந்த மருமக்களை இந்த மருமக்களைன்னு சொல்லி சாவடிச்சிட்டானுங்க. 3வது பார்ட் வந்து அவங்களோட ப்ரீவியஸ் பாஸ்ட்டு வந்து காட்டுவாங்க, அதாவது இந்த இந்தியன் தாத்தாவோட அப்பனோட கதையை காட்டுவாங்க. இப்போ அதுதான் எனக்கு ஞாபகத்தில் வருது. ஃபஸ்ட்டு பார்ட் லூசிஃபரில் வந்து மோகன்லாலோட கதையும் அந்த மைண்டு கேம் ப்ளே அந்த ட்ரிக்ஸையும் வந்து காட்டுவாங்க. கரெக்டாக அது எப்படி செட்டிலாக ஹேண்டில் பண்ணியிருப்பார் அந்த கேரக்டர். இதில் வந்து டானாக காமிச்சிட்டானுங்க. தேவையில்லை இந்த இன்டர்நேஷ்னல் லெவல் டான் கேரக்டர், அந்த ஒரு கேரக்டர் ரைட்டிங்கே தேவையில்லை. அப்படி நார்மலாக வந்து ஒரு கேரக்டர் செட்டிலாக இருக்கிற ஒரு கேரக்டராகவே வந்திருந்தால் கூட படம் ஹிட் அடிச்சிருக்கும். 2வது பாட்டு. அந்த 3வது பாட்டு என்ன, அவர் வந்து பாம்பேயில் எப்படி வந்து பாம்பே நினைக்கிறேன், ஆமாம் பாம்பேயில் வந்து அவர் சின்ன டீனேஜாக இருக்கும்போது எப்படி வந்து ரவுடிசம் பண்ணுறாருன்னு காட்டுறாங்க. என்ன ஒன்றும் புரியல. இது வந்து எப்படி சொல்கிறது, ஒரு பெரிய ஹிட்டு கொடுத்துட்டு நாம் வந்து கேஜிஎஃப் லெவலில் மூவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சி எடுத்தது வந்து ஃப்ளாப் ஆகி போயிடுச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மோகன்லாலோட கேரக்டர் ரைட்டிங்கே வந்து கொஞ்சம் கொலாப்ஸ் ஆன மாதிரி தான் இருந்தது. செட்டிலாகவே காமிச்சிருக்கலாம் எப்பவும் போல். இந்த டானெல்லாம் தேவை நார்மலாகவே போய் நார்மலாகவே வந்து ஒன்றும் இல்லை டானாக காமிச்சிருந்தால் அதுக்கேற்ற மாதிரி இருந்துருக்கணும். சரியா? அப்புறம் கடைசி அந்த சீன் வந்து தேவையில்லை, அந்த பாம்பேயில் வந்து ஃபைட் பண்ணுற மாதிரி. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்க்கலாம், L3 வந்து பார்க்கலாம். முக்கியமாக நான் வந்து ரொம்ப அட்மையர் பண்ணது வந்து மஞ்சு வாரியர் தான். இந்த வயசும் அவ்வளோ அழகாக இருந்தாங்க, செம்மையாக இருந்தாங்க பார்க்குறதுக்கு, சூப்பராக இருந்தது. சூப்பராக இருந்தாங்க பார்க்க, அழகாக அவ்வளோ ஃப்ரேம் வந்து சூப்பர் அழகாக இருந்தாங்க அவங்க. அப்புறம் வந்து மோகன்லால் கூட வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 60 or 70 ஏஜ் வந்து ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். அவரும் இப்போ பார்க்க சின்ன பையமாக தான் இருக்கார். எல்லாருமே நல்லா நடிச்சிருந்தாங்க. நிறைய ஃபாரின் ஆளுங்களாக நடித்ததான் சொல்கிறாங்க. ஆனால் பட் சரியாக தெரில, படம் பார்த்தப்ப அந்த மாதிரிலாம் யாரும் இல்லை. ஸோ L3 வந்து பார்க்கலாம் எப்படின்னு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வந்து படம் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. அந்த ஃபைட் சீக்வன்ஸ் வந்தப்பவே படம் படுத்துக்குச்சு. தேவையில்லை அந்த 2 ஃபைட் சீக்வன்ஸ் டக்கு சுட்டு தள்ளிட்டு தலையை வெட்டி போட்டு போயிட்டு இல்லாமல் என்னமோ அக்ஷய்குமார் படம் மாதிரியும் போஜ்புரி தெலுங்கு படம் மாதிரி ஆகி போயிடுச்சு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எம்புரான் மக்களை திருப்திப்படுத்துவதற்காக முழு வீச்சாக எம்புரான் ஆனால் நடக்கலை. ஸோ ஒரு அன்சாட்டிஸ்ஃபையான விஷயந்தான். என்னை பொறுத்த வரைக்கும் வந்து மியூசிக் இது எதுவுமே சரியே இல்லை. பார்க்கலாம், ஒன்ஸ் வாட்சபிள். 5க்கு வந்து 3.8 கொடுக்குறேன். தேங்க்யூ.